22 வயசாவது உன்ன திருமணம் கூட ஆகல. உனக்கு 22 வயசு ஆகுது. உனக்கு 22 வயசா? மூணாவது பொண்ணு 22 வயசு. ஏய் வாடா இங்க. ஐயா ஐயா சாமானே. எஜமான் சொல்லணும். சொல்லுடா. அதாட ஓடி போ. ஏய் வாடா. என்ன வேலை செய்து பாரு. வந்திருப்பது யார் என்று கூட தெரியவில்லை, அடைப்பது நான் தான் என்று தெரியுதா தெரியல தெரியல. இதற்கு காரணம் யாரு? நீதான்டா. என்ன பண்ணி வாங்கி கொடுக்கலாமா? அவன் குடிச்சான என்ன பண்ண சொல்றான்? சொல்லணும். ஒண்ணுக்கு 2 பேர் இறக்கலாம். பீர் பாட்டு சேர்த்துக்கிறான் அவன். டேய் கடுக்க சொல்றா புடிங்க. என்ன பண்ணலாம் அவனே? யாரு இவன்? இவன் என்ன பண்ணலாம்? ஏய்
அவனை நாட்டு யார பார்த்து இந்த வார்த்தை கேட்டா யாரு பார்த்து மயிரஜமா யாரு மயிரஜமா மயிருங்க என்ன பார்த்து மயிர் விடுவாங்க கையில பார்ப்பா மயிர் ஒரு பூ பக்கத்துல லூ போட்டா அர்த்தமே அர்த்தமாயிடுடா. எல்லாத்துக்கும் லூ போட்டு சொல்லி வந்து ஆமாடா சொன்னேன். இது வந்து சேர்த்து சொல்லு. என்னால முடியாது. உன்னால முடியல. முடியாதுடா. என்னால முடியும். உன்னால முடியுமா? ஆமா. அது எப்பறா உன்னால முடியும்? இன்னொரு பேர் இருக்குது. இன்னொரு பேர் இருக்குதா? ஆமா. என்ன பேர் இருக்குது? புஷ்பன். ஆமாடா டேய். பூவுக்கு மறுபெயர் புஷ்பன்னு ஒண்ணு இருக்கு. நான் போய் வரீங்க. நான் மறந்துட்டேன்டா. இருந்தாலும் பாராட்டுடா. நல்லா ஆட்டு. பாராட்டு. வெளிநாட்டு பள்ளியில படிக்கிறியா? ஆமா. அந்த பக்கத்துல எவ்வளவு விக்குது? டேய் வெளிநாட்டுக்கு போனதுன்னா உண்மைதான். அந்த பக்கம் என்ன விக்குது ஏழை விக்குதுன்னு நான் எப்படா தெரியும்? அதான் நாட்டு முடிச்சுனாங்களே. நாட்டு முடிச்சா? ஆமா. நாட்டு முடிச்சுனா எனக்கு தெரியாது. மூலகச்சா? மூலகச்சனா? ஆமா. டேய் தெரியாதுடா. தட்டு. என்னடா இல்லாத கேள்வியெல்லாம் கேக்குற? 1848. 1848. ஆமா. அப்படினா என்னடா? 18 குடிப்பா. 48 போயிடுவா. 48 போயிடுவா. 48 போயிடுவா. ஆமா. இந்த நல்லதொரு புத்தி உனக்கு எப்படி வந்தது? இல்ல உனக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டேன். வரதா எனக்கு. இருந்தாலும் நல்லது ஒரு அறிவு சொல்லி இருக்கிற. ஆமா. மீண்டும் இன்னொரு முறை சொல்லு. 18 குடிப்பா. 48 போயிடுவா. இது யாருக்கு சொல்ற? பக்கத்துல இழுத்துருக்கா. இவங்களுக்குடா 18 வயசு. ஆமா. இவங்களா எப்ப போயிருக்காங்க? இல்ல சொல்றேன். டேய் திரும்ப. மக்களே எல்லாரும் நல்லா பாருங்க. இதுல ஏது பேர் பாதி கூட இல்லை. இந்த வயசுக்கு இது காவேரி பக்கம் இவங்க அப்பாவை போட்டாங்க. இதுடா மற்றவங்களுக்கு சொல்ல தெரியா உண்மை. போனானு கல்யாணத்தை பார்த்துமா வண்டியில அதே பக்கத்திலே தான் 2 கிலோமீட்டர் தான் இருக்கு அந்த வண்டி வந்து ஏறதுக்கு. போன் பண்றோம் போன் எடுக்கவே இல்லை. என்ன எடுக்க மாட்டேன்னு நவீன் எப்போது நல்ல பையனாச்சுன்னு பார்த்தா அன்னைக்கு மட்டை ஆயிட்டு இவன் வந்து நாட்டு மக்களுக்கு சொல்றான். ஆளு மச்சா ஒருத்தர் வந்து குடிக்காம இருந்த புத்திமதி சொல்லணும். தம்பி நம்ம யாரை பார்க்க வந்தோம்? நாட்டு தளபதி என்ன புறப்பட போது என்னை நம்பி விட்டால் வராது பங்கம் உயிர்காவல் கரைக்காவல் இந்த சத்தியம் ஆட்டுக்கு இந்த முரளி ஒருவனே காவல். சத்தியம் ஆட்டு ஆண்டு வந்தேன் சத்தியசீல மன்னனுக்கு போற்றுவதாக முரளி
நாம் யாரை சந்திக்க வேண்டும்? அயலார் சென்று பட்டப்படிப்பு முடிக்கிறது. இன்றுதான் தாயகத்தில் நம் நாட்டில் அவர் வரவேற்க அரண்மனை அடைந்து விட்டோம். இருந்தாலும் தளபதியரை பார்க்க வேண்டுமே. அயலார் சென்றீர்களே, நல்முறை பாடங்களை பற்றினீர்களா? படிப்பில் எந்த குறையும் கிடையாது, வெற்றி கண்டு விட்டோம். அப்படியா? ஆனால் ஒன்று, என்ன? நாங்கள் செல்லும் போது இந்த நாடும் நாட்டு மக்களும் உன்னிடத்தில் ஒப்படைத்தமே. உண்மைதான். இப்போது மக்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றார்கள்? இளவரசே, இந்த நாட்டு மக்களுக்கு முறையிட்டு பார்த்தாலும் குரல் இருக்க முடியாது. பட்டில்லாத மகிழ்ச்சி. ஏய், ஆனா உன நாளைக்கு தாண்டி எடுத்துக்கிறேன். ஐயா உங்க சாமான் வந்துருங்க. ஏய், சாமா. என்ன வந்திருக்குது? ஏய் சாமாங்க. மூதேவி லிகிதம். அது வரலங்க. ஆக தயாரித்து படி. படிட்டுமா? ஆமா, உனக்கு படி தெரியுமா? எதுக்கா? ஆ, படிக்கிறேங்க. அப்படியா? படிச்சுக்கிறியா? நானா? படிக்காத படி போய் இல்ல, வார்த்தை முன்னால சொன்னே. ஆ, எல்லாரும் தெரியும். நான் படிக்கிறேங்க. அப்படி சொல்லியா? படிச்சுக்கிறேன். படிக்கிறேன். டக்கு 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 டக்குன்னு படி. ஏய், படிடா. ஏய், பண்றா. படிக்கிறேன்னா பாருங்க. படி சொல்லிட்டு. ஏய், பண்றா. படி போட்டா அடிச்சுக்கிட்டா எப்படி படிக்கிறது? ஏய், நான் படிக்கல படிக்கிறாமா? படி படி தோச்சு வர. மா ஏய், மகனபுரி நாடு. ஏய், அப்பேற்பட்ட சந்தோஷமான விஷயம் என்ன என்றால், நம்முடைய அத்தை இருக்காங்களா மதுரை நாடு, ஆமா, அவங்களுடைய இரு மகள்களையும் நம் இருவருக்கும் பரிசு கொண்டு ரோஜா ராணி, ராணி உனக்கு, ரோஜா எனக்கு. இந்த திருமணம் ஏற்பட விழாவை அத்தனையும் உன் தலைமையில் அதை நான் பார்த்துக்கொள்கிறேன். தம்பி, நான் கொடுத்த குணங்களை முறைப்படி கொண்டு போய் சத்தியமலை எடுத்துக்கிறீங்களா? கரெக்டா சேர்த்துக்க என்ன சொன்னாங்க? ஒத்துக்கினாங்க மணப்பெண்ணை அழைச்சிட்டு வந்துட்டேன். அண்ணாச்சி தலைமையில இருப்பாரு. மகனவனே, எங்களுடைய நாட்டை தேடி வந்து விட்டீர்கள். ஆனால் என்ன நினைத்த காரணம் இருக்கிறது. என்ன? என் இரு மக்களுக்கு திருமணம் ஏற்பாடு செஞ்சிருக்கிறேன். அது அனைத்துமே உன் தலைமையில். அவ்வளவுதானே? ஆகட்டும். ஏய், அடியே. நமது நாட்டு இளவரசுக்கு திருமணம். ஆமாண்டா. அதுக்கா இதுவும் இந்த தளபதியின் தலைமை நடக்க போகிறது. கூத்தாலமாயா? ஆமாண்டா. ஏய் என்னம்மா? ஆமாண்டா. இவோ தலைமையில கலெக்டர் சொல்றாங்களே, பதில் எடுப்போம், தமிழ் எதிர செய்யணும், ஒரே ஒரு கொம்பு குடிக்காத மாதிரி இருக்குது. ஏண்டா, இந்த தளபதியின் தலைமையில சொன்னாக்கா நான் நடத்தி வைக்க திருமணம்டா மூதேவி. அதனால கேங்க நானே நினைக்கிறேன். ஆனா சார் அப்பேடா. கொம்பு குடிக்காத மாதிரி இருக்குது. ஏய், இருந்தாலும் எங்குமே இந்த நாட்டு மக்கள் இப்படி திருமணத்தை பார்த்து கொடுக்கணும். அப்படியா? அவங்களே குற்றம் இருக்க வேண்டாம். ஐயா எல்லாம் சிறப்பா செஞ்சிடலாங்க. அவையா, ஏய் ஆனா ஒண்ணு ஐயா, அதற்காக நீ என்ன நடத்த வேண்டுமோ ஆத்திரம் நடத்தி ஆனா போனா என்ன? ஆனா ஒண்ணு என்ன? தேவி சேர்ந்த கல்யாணத்தை ஏன் அகனால சத்தத்துல வச்சிரு. எதுக்குடா? படே கபினேச்சி வருஷம் ஆ. வராத புண்ணியமா நின்னு போட்டோம். ஏண்டா வரவன் கமநாட்டி வராத புண்ணியம் எப்படிடா? வராத கபினேச்சிங்க எப்படிடா? வராத புண்ணியம் எத்தனை சொல்றேன்? ஆ. கல்யாணத்துக்கு வரா. ஆமாடா. ஒரே ஒரு 100 ரூபாய் மொய் வைக்கலாம். ஏ, 145 ரூபாய் போட்டு கொடுத்து போறோம். ஏய், நீ போற கல்யாணத்துக்காக நீ என்னென்ன பண்றியோ அது அப்படியே என்கிட்ட சொல்ற. உன்ன மாதிரி கம்மியாடி போட்டு கொடுத்து சும்மா தூக்கி எடுத்து ஏத்தி போனா கூட பரவாயில்ல. ஆ. வாச்சா டேய் நம்ம என்ன ஏன் தெரியுமா? கூடு கட்டி விளையாடுவியா? ஏய், சரி இருக்கட்டும். திருமணத்துக்கு தேவையான பொருட்கள் ஐயா. உனக்கு என்ன வேண்டுமானாலும் ஐயா என்ன? கவலைப்படாதீங்க. ஆ. கல்யாணத்துக்கு முக்கியமான என்ன? என்ன மேல ஆ, வர? வாத்தியம். ஆமாண்டா. இங்க போய் டேஸ்ட் வரேன். ஆகட்டும். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். சௌகரியமா? சௌகரியம். ஒண்ணும் இல்ல. ஆ, நான் ரொம்ப எரிச்சு போயிட்டு இருக்கீங்க. ஒண்ணும் இல்லைங்க. இங்க ஒரு காரியம் ஒண்ணு பண்ண போறேன். ஏய், ஏய், சும்மா காரிங்க. அதான் காய் இறக்க போறாங்க. காய் ஏத்த போறாங்க. அடிக்கணும். எவனி கேக்குறேன்? மக்களை கேட்க. ஏய், அது எடுத்து வச்சு கொடுங்க. யாரா காய் கேக்குறா? இதோ எவ்வளவு கேட்கறோம் மக்களை கேட்க. ஏய், அட, அதை கேட்டுட்டாங்க. ஆ. ஆனா பணம் எவ்வளவு கேக்குறான்னு ஒரு 1.5 லட்சம் ரூபாய் கொடு. ரொம்ப கஷ்டமான வேலைமா. 3 சாமன் வச்சு 1.5 லட்சம் ரூபாவா? யாரு அம்மா தாய் ஏத்த என்ன கல்யாணம் பண்ணா
இதுக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன் அதெல்லாம் சரிப்பட்டு வராது கொஞ்சம் அப்படியே பேச்சு கம்மி பண்ணிக்கலாம் சொல்லி எனக்கு வேணாம் ஒரே ஒரு 3 லட்சம் ரூபாய் முடிச்சுக்கலாம் அப்படியா அவன் கேட்டான் 1.5 லட்சம் ஒரே 3 லட்சத்துல முடிச்சுட்டு வந்து அவன் கேட்டது 1.5 லட்சம் நீ கம்மி பண்ணி 3 லட்சம் முடிச்சிருக்க 3 லட்சம் உன்னை விட அறிவாளி எவனுமே கிடையாதுடா அதனாலதான் இந்த கம்பெனி ஓனரு உன்னை தேடி வந்து தாம தேடி வந்து வச்சு போனாங்க சரி ஆகட்டும் இந்த வீட்டுக்காரங்க ஆகட்டும் ஐயா வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்களா நாயனகாரா நல்லா இருக்கிறப்பா நல்லா இருக்கிற மாதிரி இருக்குதா ரொம்ப நாளா இருக்கிற ஏ கொடுக்கல இப்பதான் வந்துக்கிறேன் அவளுக்கு இல்ல ரொம்ப வளவலான்னு போட்டுக்கிறியா என்ன பண்ண தொடர்ந்து நாடகம் வேலை கம்மியா இருக்கணும்பா குட்டுக்கு நாய்க்கு கண்ணா என்ன பண்ணுவோம் பாவம் என்ன பண்ணுறது யார் தொழில் சரி அதெல்லாம் போட்டா நல்லா இருக்குதா நல்லா இருக்கிறாவா ஒண்ணு இல்ல தாலி எடுக்க போறாங்க தாய் தாலி எடுக்க போறாங்க நாயனக்காரு ரெண்டுத்துக்குமே வருவேன் எதுக்கு போகணும்னு சொல்லி இல்லைங்க தாலி ஏத்த போறாங்க ஐயா சரி நல்லா புடிச்சு ஊது ஒரு கேள்வி பத்தினேன் ஊதும்பா எனக்கு தெரிஞ்சது ஊதுறேன் செஞ்சு ஊதுறீங்க அதான் கொஞ்சம் அப்படியே வந்து போனா நல்லா இருக்கும் பாக்குறேன் சரி ஐயா எவ்வளவு கேக்குறேன் ஐயா ஒண்ணு வேணாம் ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுங்க கேக்குறாங்க அப்படியா முடிச்சிட்டியா சரி ஆகட்டும் அத்தனை ஏற்பாடு செஞ்சிருக்க இப்ப நீ சென்று மணமலை எடுத்துறங்களோட என்னடா பொண்ணை பார்த்து ஓடி ஆடுறாங்க கம்மியாட்டி முகூர்த்தம் பார்த்தா சீமந்தம் முடிப்பாங்க கல்யாணத்துக்கு வாங்கி வச்சு பணம் தாரு எங்கப்பா போய் அடிச்சுக்கிட்டு நானு என்ன தேவடியா பையன் 100 ரூபாய் ஏத்தி கொடுக்குறாங்க மாரியா தாத்தாயே நீ கோயில தாங்கில ஏறி வேலைக்கு போய்க்கிட்டு எங்க தாச்சாக போறியோ அது மட்டும் இல்ல கம்பெனில கட்ட 16 பேரு எப்போது பார்த்தாலும் அகடி விடமா பேசி நிக்கிறேன் அதனால இன்று முதல் உனக்கு 100 ரூபாய் சம்பளம் கம்மி என்ன புடிச்சு கொடுக்குறேன் தெளிவாக சொல்லு சரி ஆகட்டும்
மாட்டா. ஏய், திருமணத்துக்கு முக்கியமானது ஐயர் தேவையில்லை. கூப்பிடுறா. ஏய், ஐயர் நம்ம தெரியாதா உனக்கு? சரி, நான் சொல்றேன். போட்டுக்கா. முன்னாடி 2 9. பின்னாடி 3 9. முன்னாடி சேர்த்தா 6 9. வந்தப்ப. ஏய் நம்பருடா நம்பரு. அதே நேரத்துல வரும்போது உனக்கு தெரிஞ்சு போடு. ஹலோ ஹலோ லோ 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 லோலோன்றதுனா யார் ராம்பி? நான் தான் பேசுறேன். நீத்தானா பேசுறத? ஆமா பீசி நின்னுது மழைக்கு இப்பதான் நின்னுக்குது. என்ன நான் தான் பேசுறேன், நீத்தானா பேசுறது? ஆமா நான் ஐராத்துல வேலை செய்யற மாமி பேசிட்டு இருக்கேன். நீ யார் ராம்பி பேசுறது? வீட்டு வேலை செய்யற மாமியா பேசுறியா? மாமி நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டேன். நன்னா இருக்கேன் ராம்பி. நீ யார் பேசுறது? நான் யாத்திரமா பேசுறேன். நான் தான் மாமா பேசுறேன். ஓ டாபரா. யாரை பார்த்து டாபர் பத்த மாத்து வச்சிருக்கா? டாபர் மாமா ஐவல்ல பேசுங்களே வாங்க மாமா போங்க மாமா. அந்த மாதிரி மாமா பேசுறேன். ஓ அத்திமேல் பேசுறீங்களா? நானே தான். சொல்லுங்க அத்திமேல். மயிர் இல்ல. மயிர் இருந்தது வெட்டிட்டம்பா. டா மயிர் இல்லன்னு கேட்டா. ஓ ஐரவாள கேக்குறீங்களா? அந்த வாளை தான் கேக்குறேன். அவர் கழனிக்கு தண்ணி பாசலான்னு போனாராம். கைக்கு தண்ணி பாசு போய்க்கிறாரா? பக்கத்துல மோட்டர் சுவிட்ச் ஆன் பண்ண சொல்ல தவறி வந்து கத்துல வந்து செத்து போயிட்டாருடா ஐயரு. என்னடா நாய் கத்துற மாதிரி கத்துற? நாய் வாய் போச்சு தூரி வர போறோம். பாப்பா நாளைக்கு வச்சிக்கோ. சொல்றா. ஐயோ கிடையாது. ஐயர் இல்லையா? ஐயோ கேட்டு செத்துட்டானா? ஐயோ கிடையாது. ஐயோ அப்புறம் எனக்கு தெரியும். அது எப்படி உனக்கு தெரியும்? ஏன்னா முக்குலத்துல மூணு ஜாதியா? முடிஞ்சாதியா? ஆமா. முடிஞ்சாதே எப்படி? எங்க அப்பா ரெட்டியாரு. ரெட்டியாரு. எங்க அம்மா செட்டியாரு. ரெட்டியாரு. நான் மட்டும் பாப்பேன். அது எப்படி பாப்பாறானே? எங்க அம்மாக்கு எங்க அப்பா என்ன ஆச்சு பாரு. உடனே எங்க அப்பாக்கு மித்து கட்சி போச்சு. பாப்பாங்க. யாரா கிளம்பிட்டாரு கொஞ்சம் மித்து. அடேப்பா துரு குட்டி கண்ணா. புது கண்ணுங்க. எங்க வீட்டுல இருந்து விட பாப்பாரு. பாப்பார் வீடு. பாப்பாரு உள்ள எங்க அம்மா வேலை செய்ய போனாங்க. ஐயா அப்ப எங்க அம்மா காத்தாடி பார்த்தாரு. மச்சான பார்த்தாரு. டேய்ட்டோ. ஏய் என்னடா? நைட்ல உட்கார்ந்து பேசினாரு. அப்பதான் நிக்குனா. ஐ முதல்ல நிக்கல. அப்படியே. தாலி நான் அத்துறேன். ஏய், தாலி பார். ஒவ்வொரு வார்த்தை தெளிவா இருக்கணும். சக்கரை கட்டி டீ போட்ட மாதிரி இருக்கும் பாரு. நான் பாத்துக்கறேன் இப்போ. உன்னை நம்பிதான் விடுறான். டேய் யா கேங்க போற ஜாய் போற. ஜாய் புடிச்சு வந்துக்கிறேன். உட்கார்றா டேய் உட்கார்றா மனமேடே நார வச்சு உட்கார்றா. என்னப்பா மானம் கும்பிட்டு மயிரமா இருக்குது. பேஜ் உட்டிச்சா? ஐயா சொல்லலாமா? சொல்லு. ஆஹா ஓ ஆ நிக்கல ஐயமா சப்பாய் சனமா குந்தனா சனமா யாங்க டேய் யாரவே? எல்லாம் அங்க இங்க போட்டுக்கற. ஐயா ஐயா யா குந்தற பண்ணே அங்க போட்டு பையன் ஓடுவா. வந்து வாங்குவா. ஒழுங்கா மந்திரம் சொல்லு. ஆ ஓ ஆ போய் விடுமா அப்போ கஷ்டமா இப்படி கஷ்டமா ஆறு குரு என்ன குட்டிங்க எட்டு மணிக்கு ஊட்டுக்கு போணுமா நாளைக்கு மறுபடியும் போறமா ஒதிரி பேசனா வந்தமா ஜோடி மை வேணுமா மொத்தத்துல அப்படியே ஊட்டி அப்படியே முதல்ல வந்து துட்டு கொடுத்துருவாங்க. ஆனா அடுத்த பையன் உனக்கு கூப்பிட மாட்டாங்க. நான் கூட அதான் நினைச்சு வந்த ஊரு டேய் யாரவே? அண்ணமா பேர் எடுத்துமா துட்டு வாங்க. மறுபடியும் நம்மள கூப்பிடணும்னு அந்த வார்த்தை சொல்றேன். அதுக்கு தான் 2 மணி யாரும் சரி பசலே. ஐயா மத்த மாத்தினமா வந்து எல்லாம் ஊத்து வாங்கிக்கலாம் மரியாதை கட்டிடு. எந்த இடத்துல உத்தரவு கேக்குறது? மத்த தொட்டு ஊத்து சொல்லு. குருவே நானும் போய் சொல்றேன் கேளு நான் புத்தி பண்ணவனா பூர்வ சரித்தவனா ஆளை வெடி வாழை சுழி அடிச்சவனா சூப்பர்
பாக்கு போட்டோம் சிமலா போட்டோம் ஆச்சு போட்டோம் தாராய் வச்சிருக்கிறவனும் 4 பொண்டாட்டி கட்டணும் பப்புனு காரணம் என்ன மந்திரம் சொன்ன? ஏண்டா டேய், ஹரிச்சந்திரன் கோயில்ல சொன்ன மந்திரத்தை என்ன சொன்ன? இப்ப அடிக்கடி என்ன பண்ணுவாங்க? அத்தியா சொல்லுங்க இல்ல, மாமி சொன்னேன். ஒழுங்கா மந்திரம் சொல்றேன். சிறிய வயது முதல் உங்களை வளர்த்து நான் அல்லவா? ஆகையால் என்னுடைய கரத்தால் இந்த மாலை வாங்கி இந்த மாலை கேவலம் ஒரு வேலைக்காரன் கொண்டு வந்து மாலை கொடுப்பானா? என் மகளுக்கு நான் திருமணம் நடத்துமா? சொல்லு கண்ணைய பொண்ணைய மெதிப்பது எதுடா? செருப்பு செருப்புக்கு சமமானவன் இவன். இவன் கொண்டு வந்து மாலை கொடுக்கணுமா? என் மகளுக்கு நான் திருமணம் யோதே சூத்து வரச்சமா அண்ணே, போதும். இவர் யார்? இந்த நாட்டு தளபதியா? இந்த நாட்டுக்கு முதியவர் ஒருத்தர் வந்து தவறான வார்த்தை பேசுறீங்களே. அண்ணே, மன்னிப்பு கேள். கேட்க முடியாதுடா. டேய், இவன் நம்ம நாட்டுக்கு எப்படி வந்தான்னு எனக்கு தெரியும். எப்படி வந்தா பஞ்சப்பிள்ளைக்கு வந்தவன் இவன். பரதேசிங்க. இருஜாலிக்கு போறவன்டா. இவன் கொண்டு வந்து மாலை கொடுக்கணுமா? என் மகளுக்கு நான் திருமணம் அண்ணே, மன்னிப்பு கேட்டு முடியுமா முடியாதா? திருமணமே நின்னுட்டு போறது கிடையாது. கல்யாணம் நடக்க வேண்டியா வாழாண்டியா கல்யாணத்துக்கு ஒண்ணு மாதிரி ஒரு நாட்டு ஒருத்தர் இருக்கணும் முக்கிய குழப்பம் பத்தியா கல்யாணம் நடக்கணும் நீ மன்னிப்பு கேட்டா தலைமையில மன்னிப்பு கேட்டா கல்யாணம் நடக்கும் இல்லைன்னா நடக்காது. இது நடக்காது என் மகளுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். கேக்குறியா இல்லையா எங்க ஓடி போவா தளபதியாரே, ஐயா, நான் சொல்லியது தவறாக இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க ஐயா. வருத்தப்படுத்தாதீங்க. ராணி, நீங்கள் கூறிய வார்த்தை எனக்கு சொல்லி கூட வளர்த்து கிடையாது. அப்படியா? திருமணம் நடக்க வேண்டும். அதுதான் இப்போ ஆக வேண்டும். கரத்தாலே மன்னிப்பு நீங்கள் பூவும் பொட்டுமாய் மஞ்சள் குங்குமத்தோடு 16 செல்வங்களை பற்றி பெருவாழ் வாழ வேண்டும். கணவனுக்கு கட்டுப்பட்டவளாக வாழணும். அப்படியே